மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். நாளுக்கு நாள் பரபரப்பான செய்தி போயினே இருக்கு. அதுல குறிப்பா திரு ஊடக வியலாளர்கள் மத்தியில பேசப்படக்கூடிய பொருளாக விஜய் கட்சியினுடைய ஓட்டு எண்ணிக்கையை பத்தி பேசியிருக்காங்க. அரசியல் வியூகர், தேர்தல் வியூகர் பிரசாந்த் கிஷோர் ஒரு டேட்டா ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்னன்னா, வருகின்ற தேர்தல்களில் திரு விஜய் அவர்களுக்கு 15% 20% ஓட்டு வங்கி கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. தமிழகத்துல இது சாத்தியமா சார்? தமிழகத்தில் இது சாத்தியமா இல்லையான்றது அடுத்தது. பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டில் 15% 20% வாக்கு வங்கி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி கொடுக்கிறாருல்ல. பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நின்னார்ல, அவர் தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னே அவருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் நான் கருத்து கணிப்பு நடத்தலையா? அவர் தானே தேர்தல் வியூக வகுப்பாளர், திமுகவுடைய தேர்தல் ஆலோசகர் அவர் தானே இருந்தாரு 2021. அவர் போட்டியிடும் போது அந்த தகவல் ஏன் அவர் சொல்லல? அவரு பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு நடிகர் விஜய்க்கு 15 முதல் 20% அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை கொடுத்ததா பல ஊடகங்கள்ல செய்தி வெளியாயிருக்கு. நான் என்ன கேக்குறேன், இதே பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்துல தேர்தல் நின்னார் இப்ப சமீபத்துல. அப்படி நிற்கின்ற பொழுது அவர் கருத்து கணிப்பு நடத்தலையா? அவருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு, எத்தனை சதவீதம் கிடைக்கும்னு. ஆனா இவர் ஒரு 4000 ஓட்டு கூட வாங்கலையே பிரசாந்த் கிஷோர். அவருக்கே தேர்தல் வியூகத்தை வகுக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்க பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய்க்கு கொடுத்த அந்த தேர்தல் வியூகமும் அந்த கருத்து கணிப்பும் எப்படி சரியாக இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 40 ஆண்டுகள் அதற்கு மேலாக தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற, சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு 12% வாக்கை நெருங்க முடியவில்லை. சீமான் இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை பெற்றார் என்று செய்தி இருக்கிறது. காரணம், 234 தொகுதிகளிலும் சீமான் போட்டியிட்டதால் 10% வாக்குகளை பெற்றார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளிலே போட்டியிட்டது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் தான் போட்டியிட்டாங்க. அதனால 10% வரல உள்ளிட்ட. அதனால அவர்களுக்கு 10% வாக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம பிரசாந்த் கிஷோர் ஒரு 2 நாள் தான் நடிகர் விஜய் கூட ஆலோசனை நடத்துறாரு. நடிகர் விஜய்கிட்ட பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தது யாரு? ஆதவ் அர்ஜுனா. இவர் யாருன்னு கேட்டா, அதான் 2021ஆம் ஆண்டு அப்ப திமுகவோடு நெருக்கமாக இருந்த ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரை திமுகவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக கூட்டு வந்ததே ஆதவ் அர்ஜுனா தான் ஒரு செய்தி இருக்கு. அதற்கு பிறகு அவருக்கு திமுகவில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது நாடாளுமன்ற தொகுதியை வாங்கி கொடுத்து நம்ம எம்பி ஆயலாம் கனவு கண்டாரு. அது நடக்கல. 2 ரிசர்வ் தொகுதியை மட்டும்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்தாங்க. ஒன்னு சிதம்பரம், இன்னொன்று விழுப்புரம். ஆக ஆதவ அர்ஜுனா போட்டியிட முடியல. இந்த கடுப்புலாம் இருந்தது. 11 மாதமே 11 மாத ஆதவ அர்ஜுனா அந்த கட்சிக்கு போன உடனே துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 11 மாதத்தில் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இவரால் நிறைய குழப்பங்கள் என்று சொல்லி இவரை அந்த கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்தார்கள். நீங்க என்ன தற்காலிக நீக்கம் செய்யறது, நானே வெளியே போறேன்னு இவர் வெளியே வந்தாரு. வந்த வேகத்துல நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. இணைஞ்ச அதே வேகத்துல இங்கேயும் தேர்தல் வியூக வகுப்பாளராக
நியமிக்கப்பட்டார். இவர்தான் அதுக்கு பின்னால பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து நடிகர் விஜயிடம் அறிமுகப்படுத்துறார். 2 நாட்கள் நடிகர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் இன்னும் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்த பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2 நாட்கள் ஆலோசனை தான் பண்ணியிருக்காங்க. 3வது நாள் நடிகர் விஜய்க்கு 15 முதல் 20% வாக்கு வங்கி இருக்கிறதுன்னு ஆதவ அர்ஜுனாவின் மூலமாக இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி விஜய்க்கு கொடுக்கிறார். அதுவும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் கிட்ட கொடுத்ததா செய்தி பல ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமா? 2 நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை நடத்த முடியுமா? கிட்டத்தட்ட 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் இறங்கி அந்த கருத்து கணிப்பை நடத்துகின்ற வேலையில் ஈடுபட்டிருந்தால் கூட குறைந்தபட்சம் 1 மாதம் ஆயிருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய், இது எவ்வளவு பெரிய கருத்து திணிப்பு. இதே வேலை இது சீட்டு பேரத்துக்கான ஒரு துருப்பு சீட்டா இருக்கும் இல்லையா சார்? இருக்கலாம். சீட்டுக்காக கூட்டணி கட்சியோடு பேரம் நடத்துவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு முன்னேற்பாடாக கூட இருக்கலாம். ஆனா தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போல இதுவரைக்கும் திராவிட கட்சிகள்லாம் நாடகமாடி இருந்தாங்க. அதே பாணியில நடிகர் விஜயும் வந்து விட்டாரா? அதே பாணியில பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தி நடிகர் விஜய்க்கும் தனக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை போல காட்டிக்கொண்டு 20% ஓட்டுகள் விஜய்க்கு விழும், அவர் 20% ஓட்டுகள் வாங்குவார், அவர் வெற்றி பெறுவார் என்று ஏமாந்து இந்த மக்கள் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் என்பதற்காக இப்படி ஒரு குரலையை கிளப்பி இருக்கிறார்களா? இந்த சந்தேகம்லாம் வருது. நான் கேட்கறது 2 நாளுல உங்களால ஒரு கருத்து கணிப்பு நடத்த முடியும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கே கருத்து கணிப்பு நடத்த போயிருக்கலாமே. அவங்களே விட்டுருக்க மாட்டாங்களே சார். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட அந்த வேலையை பண்ண முடியாது சார். அவங்க ஏற்கனவே உறுப்பினர் படிவமே ஆன்லைன்ல தான் பண்ணிட்டாங்க. இப்ப நேரா மக்கள் கிட்ட கொள்கையை சொல்லி, கோட்பாடை சொல்லி, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்றதுன்றது நம்ம வழக்கமா நடைமுறையில உள்ள செய்தி. இப்ப அவங்க அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. அப்படியே ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து, ஆப்ல கொடுத்து அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கூட நடத்திருக்கலாம் இல்லையா? அந்த சர்வே 200-300 பேரை வச்சு எடுக்கக்கூடிய சர்வேக்கு பதில் ஒரு ஆப் மூலமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி மிஸ்டு கால் கூட சேர்த்து இருந்தாங்க. ஆமா, மிஸ்டு கால் மூலம் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்த்தாங்க. அது இவங்க ஆன்லைன்ல உறுப்பினரை சேர்த்திருக்கலாம். ஆன்லைன்ல யார் சார் மெனக்கெட்டு இவங்களுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்க போறாங்க? என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கிறாங்க? அந்த திருமாவளவன் கட்சியில ஒருத்தர் நின்னார, விக்ரமனா, அவர் பேர் எனக்கு சரியா நினைவில் இல்லை. அவர் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டு அவருக்கு ஓட்டு போடுங்க திருமாவளவனே எக்ஸ் வலைதளத்துல பதிவு போட்டாரு. ஒரு தன்னை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக கட்சி நடத்துறேன்னு பேசுற திருமாவளவன், ஜாதி ஒழிப்புக்காக நாங்க கட்சி நடத்துறோம், அரசியல் பயணம் பண்றோம் அப்படின்னு பேசுற திருமாவளவன், அம்பேத்கரியம் பேசுகிற திருமாவளவன், பெரியாரியம் பேசுகிற திருமாவளவன் ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில அந்த டைட்டில் வின்னரா வரணுங்கிறதுக்காக அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு பதிவு போட்டாரு. இதை விட ஒரு கேவலமான அரசியல் வேற ஏதாவது உண்டா? பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியா? இல்ல பிக் பாஸ் பெண்கள் கல்வியை பத்தி போதிக்குதா? இல்ல பிக் பாஸ் ஐஏஎஸ் தேர்வுல எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களா? இல்ல சார், அது விடுதலை சிறுத்தைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கை நிலைப்பாடெல்லாம் மாத்தி 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 பண்ணி அவங்களுக்கான சரியான இதுதான் அவங்களுடைய கொள்கைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு போயிருக்கு. நம்ம அதை பத்தி விவாதிக்க தேவையில்லை. இப்ப இந்த செய்தியில ஒரு நாள்ல ஒரு சர்வே பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது என்ன கேட்டா அது இன்றைய தொழில்நுட்ப வர இதுல சாத்தியன்றது தானே சார் உண்மை. சார், இந்த தொழில்நுட்பத்துல கருத்து கணிப்பு ஆன்லைன்லங்கிறது சாத்தியமில்லை.
ம். தேர்தல் கருத்து கணிப்பு எப்படி ஆன்லைன்ல சாத்தியமாகும்? உங்களுக்கு ஆன்லைன்ல கருத்து கணிப்பு சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? ம். ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய அந்த நெட்வொர்க்கு, இந்த இன்னும் சில தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் அந்த ஓட்டெடுப்புல கலந்துக்க முடியும். சாதாரண பாமர மக்கள், கிராமப்புறத்து மக்கள் அந்த ஓட்டெடுப்புல கலந்துக்கிட்டு அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமா? ம். அது ஒரு கருத்து கணிப்பு அவங்க வந்து ஆன்லைன்ல கொடுப்பாங்களா? அப்படியே அவர்கள் பாமர மக்கள் கொடுக்கறதா இருந்தாலும் யாராவது கூட்டு வந்து வலுக்கட்டாயமா அவங்களை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அது எப்படி உங்களுக்கு சரியான கருத்து கணிப்பா இருக்கும்? ஆன்லைன்ல கருத்து கணிப்பு இல்ல அவர் பார்வையில ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா சார், ஒரு வீட்டுக்கு இல்ல அவரு பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பு என்னன்னா, ஒரு ஒரு வீட்டுல ஒரு ரசிகர் இருக்காருன்னா அந்த ரசிகர் இன்னொரு ஓட்டை அவர் கன்வெர்ட் பண்ணிடுவாரு. அதனால ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுன்ற மாதிரி ஒரு கணிப்புல அவர் இந்த டேட்டா எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்றதும் அதுதான். ஒரு வீட்டுல 2 ஓட்டு இருக்கு விஜயுடைய கட்சிக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு வீட்டுல 2 ஓட்டு இருக்குன்னா அப்ப விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லா வீட்லயும் இருக்காங்களா? நான் கேக்குறது தமிழ்நாட்டுல 1 கோடி குடும்பங்கள் இருக்கிறதா கணக்கு வச்சுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டு விஜய் கட்சிக்கு இருக்கு அப்படின்னா விஜய்க்கு 2 கோடி ஓட்டுகள் விழும் இல்லையா? 2 கோடி ஓட்டுகள் விழுந்தா ஜெயிச்சுட்டு போயிடலாமே சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, நடிகர் விஜய் கட்சியிலிருந்து இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள், அரசியல் கட்சியுடைய வாலண்டியர்ஸ் ஒட்டுமொத்தமா ஒரு 10% இருப்பாங்களா சார்? சார் அவங்க மாநாட்டிலேயே ஒரு விஷயத்தை தெளிவா அவர் அறிவிச்சிருக்காரு சார். அவர் வந்து கூட்டணி கட்சிக்கு தயார்ன்றாரு, துணை முதல்வர் பதவிக்கு நாங்க தரோன்றாரு. சோ இந்த கணிப்புலாம் என்னன்னா இது இப்படிதான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய மாய உலகத்துல டிராவல் பண்றாங்களா அல்லது உண்மையிலேயே அவங்களுக்கான இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு யாருன்னா பின்னாடி வந்து சொல்றாங்களான்னு தெரியல சார். அதாவது இவங்க கணக்குப்படி நான் என்ன சொன்னேன், 1 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா 2 கோடி ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி எல்லாமே சேர்த்தாலும் 1 கோடி பேர் இருக்க மாட்டாங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள். விஜய் கட்சிக்கு வந்து அப்படி மிகப்பெரிய அந்த அளவுக்கு அளப்பரிய செல்வாக்கு இருந்தா பிரசாந்த் கிஷோரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. இவங்க என்ன துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க? அது இவங்க வந்து தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கின்ற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றாங்க சார். எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் எம்ஜிஆரை போல வெற்றி பெற்ற ஒரு நடிகர் வேற யாருமே கிடையாது. நான் இப்ப என்ன சொல்றேன், எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக அந்த கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வந்ததாலதான் ஜெயலலிதாவுக்கே செல்வார். ஜெயலலிதா தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சா 10,000 ஓட்டு கூட வாங்கிக்க முடியும். விஜயகாந்த் ஓட்டு வாங்கினார்னாங்க. ஆனா விஜயகாந்த் கடைசியா அதிமுக கூட்டணி வச்சா எதிர்கட்சி தலைவரானார். அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தார், அவரும் செல்லா காசு தான் போனார். எத்தனை பேர் சார் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் மிஞ்சக்கூடிய அடுக்குமொழி வசனம் பேசுறவங்க யாராவது உண்டா? பாக்கியா பத்திரிகையில கேள்விக்காக கதையா பதில் சொன்ன பாக்கியராஜை விட வேற யாராவது உண்டா சார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சக்கூடிய நடிகர் யாராவது உண்டா? திருச்செந்தூர்ல டெபாசிட் வாங்கலையே. இப்படி எத்தனை வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்து காணாம போயிருக்காங்க சார். அவரு திருச்செந்தூர்ல டெபாசிட் வாங்கினா அவரு நாடார் சமூகமா சார்? அவரு திமுக கிட்ட கத்துருக்கணும். இப்ப கனிமொழி அங்க நிக்க வச்சு அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி அவரு சிவாஜிக்கு மாதிரி சொல்லி தரதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சார். சார் அப்படி பார்த்தா உங்களுக்கு அருப்புக்கோட்டையில ஜெயிச்ச எம்ஜிஆர் என்ன அருப்புக்கோட்டையில பெரும்பான்மை வாழ்ற சமூகமா? இல்ல
எப்படிப்பா சார் நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டீங்க, எம்ஜிஆருக்குன்னு ஒரு முகவசியம் இருக்குது, அவரால் மட்டும்தான் அது வெற்றி பெற முடியுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அவரை தவிர்த்து மீதி மத்த எல்லாருமே அந்த ஜாதி பார்த்தா அங்க நிக்கிறாங்க. அவருக்கு பின்னால யாரும் முடியலையே, அவருக்கு பின்னால யாரும் முடியல. நான் இன்னொன்னு சொல்ல வந்தேன், அதாவது வட இந்தியாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தியோட தேர்தலை சந்தித்து ஒரு மிகப்பெரிய தலைவர் எச்.எல். பகுகுணாவா அல்லது வேற இன்னொரு தலைவர் யாரோ ஒருத்தர், இந்த இரண்டு மிகப்பெரிய தேசிய தலைவர்களை தோக்கடிச்சார் அமிதாப் பச்சன். தோக்கடிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்னைக்கு அவர் அரசியல் அவருடைய நிலைமை என்ன? ஆந்திராவில் வெற்றி பெற்றார் என் டி ராமாராவ். கடைசி அவர் என்ன ஆனார்? அதனால இவங்க நடிகர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மக்கள்கிட்ட சுலபமா அறிமுகமாயிருக்காங்க, அவ்வளவுதான். இவர்கள் அறிமுகத்தை மட்டுமே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கா நினைக்கிறது மாபெரும் தவறு. சார் சினிமாவில் ஒரு குரங்கு நடிச்சா கூட சீக்கிரம் மக்கள்கிட்ட அறிமுகமாயிரும் சார். சார் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு அளவுக்கு திரிசாவுக்கு செல்வாக்கு இருக்கு. திரிசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியுமா? அந்த அளவுக்கு திரிசாவை தெரியும், நயன்தாராவை தெரியும். கட்சி ஆரம்பிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? நயன்தாராவுக்கு 30% சார் எதிர்காலத்துல எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகத்துல அவங்க எல்லாம் பொதுச்செயலரா வருவாங்க சார். வருவாங்க. எம்ஜிஆர் கட்சியில ஜெயலலிதா வந்த மாதிரி இவங்க வரமாட்டாங்கன்றது என்ன சார் உத்தரவாதம் இருக்கு? எம்ஜிஆர் மாதிரி இவங்க ஆட்சி பிடிக்க முடியாதுல்ல. எப்ப வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா எப்ப வந்தாரு எம்ஜிஆருடைய கட்சிக்கு? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்தாரா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் கூட நின்றவங்க எல்லாம் போராளிகள். சைதை துரைசாமி, கே.ஏ. கிருஷ்ணசாமி போன்ற திமுகவில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவங்க ஒரு சிலர் வந்தாங்க. மற்றபடி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் உயிரை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் உயிரை கொடுத்து எம்ஜிஆர் முதலமைச்சரானதற்கு பிறகு அதுல ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய விபத்து தெரியுங்களா? அதிமுகவுடைய மதுரையிலே நடைபெற்ற பவள விழா மாநாட்டில் நடனமானது யார் தெரியுமா? நடிகை லதா. எம்ஜிஆர் படத்துல, எம்ஜிஆருடைய உரிமை குரல் படத்தில் நடிச்ச லதா தான் அதிமுகவுடைய மதுரை பவள விழா மாநாட்டில் நடனமாடினாங்க. லதாவை தான் அடுத்த கொள்கை செயலாளராக கொண்டு வருவதற்காக எம்ஜிஆர் திட்டமிட்டார் சொல்லப்பட்டது. இடையில ஏற்பட்ட வேற ஒரு பிரச்சனை, லதாவுக்கு ஏற்பட்ட காதல் பிரச்சனை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அந்த நடிகர் இழுக்க விரும்பல. நம்ம அந்த செய்திக்கு போக வேணாம், வேற தடம் சொல்லிடுறேன். இல்ல சார் சொல்லிடுறேன். அதாவது அப்படி லதா மேல எம்ஜிஆர் நம்பிக்கை இழந்த காரணத்தால் அதே நேரத்தில் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பொறுப்பு கொடுத்தார் எம்ஜிஆர். ஏற்கனவே வெண்ணிராடை நிர்மலா 12 லட்சம் ரூபாய்க்கு ஐபி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த நடிகை. அதனால அவருக்கு எம்எல்சி சீட் கொடுத்தது செல்லாதுன்னு தேர்தல் கமிஷன். அதனாலேயே தமிழ்நாட்டில் இருந்த சட்டமன்ற மேலவை எம்ஜிஆர் கலைத்தார் என்ற குற்றச்சாட்டுகள் அன்றைக்கு சொல்லப்பட்டது. வெண்ணிராடை நிர்மலாவை அரசியல் கொண்டு வர முடியல, லதா வேறு மாதிரி போயிட்டாரு. ஆகவே வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்னு ஜெயலலிதாவை கூட்டு கொள்கை செயலாளர் ஆக்கினார். எம்ஜிஆருடைய கட்சி ஆட்சியை பிடித்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு வந்தாங்க. ஒருவேளை நடிகர் விஜய் ஆட்சியை பிடித்தால், அத்தைக்கு மீச முளைச்சாதான சித்தப்பா, அப்படி ஆட்சியை பிடித்தால் நயன்தாராவும் திரிசாவும் வரலாம். இப்ப வரமாட்டாங்க. சரிங்க சார், நீங்க அதிமுக இவ்வளவு தீவிரமா பல செய்திகளை சொன்னதுனால நான் இன்னொரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு திரும்பவும் அதிமுக கலகலக்கிற மாதிரி இருக்கே சார். என்ன என்ன நடக்குது சார் இங்க இதுல அதிமுக? அநேகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை என்று நினைக்கிறேன். எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று பிரிந்தது. பிரிந்ததற்கு பிறகு அதிமுக ஒன்றாக இணையும் பொழுது BN ஜானகி பலிகடாவாக்கப்பட்டார், ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதே போல மீண்டும் அதிமுக இணையாதுன்னா சொல்ல முடியாது. OPS, டிடிவி தினகரன், சசிகலா,
மற்ற அதிமுகவுடைய சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி இவங்க எல்லாருமே சேர்ந்து மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இணைகின்ற பொழுது இந்த இணைப்புக்கு மிக பெரும் தடையாக தொடர்ந்து இருப்பதே எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக மீண்டும் இணையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது, இணையலாம். எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக 2ஆக 3ஆக 4ஆக பிளவுபட்டது. மீண்டும் அதிமுகவை இணைத்து இரட்டை இலை சின்னத்தை வாங்கினாங்க. அப்ப யார பலி கொடுத்தாங்க? எம்ஜிஆருடைய மனைவி வி.என். ஜானகியை பலி கொடுத்துட்டு ஜெயலலிதாவை அதிமுகவின் தலைமை பொறுப்புல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அதே போல இன்றைக்கு அதிமுகவுடைய இணைப்புக்கு பெரும் தடையாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சசிகலாவை எல்லாம் நீக்கியதுதான், ஓபிஎஸ்ஐ நீக்கியதுதான். இப்படி அதிமுக விட்டு நீக்கப்பட்டவர்கள் வருத்தம் தெரிவித்தால் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டார். ஆகவே இந்த இணைப்புக்கு தடையா இருக்கிறதா சொல்லப்படுவது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி சார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா சார், ஒருவேளை சசிகலாமாவை திரும்ப உள்ள சேர்ந்தா அந்த அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம் திரும்ப வந்துடும், திரும்ப கட்சி அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்து கையில போயிடும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கையில எல்லாமே போயிடும்ன்ற பயத்தினால அவரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய தொண்டர்களுக்காக வச்சிருந்தாரோ இன்னைக்கு தொண்டருடைய கட்சியா மாறி இருக்குல்ல சார். சார் ஒண்ணும் இவங்களுக்கு சசிகலா ஒன்றும் பெரிய எதிர்ப்புல வளர்ந்தவங்க கிடையாது. எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி எல்லாம் சசிகலாவை தங்க தலைவர் ஏத்துக்கிட்டு வந்தவங்க தானே. அம்மா சின்னம்மா நீங்க தான் தலைமை போருக்கு வரணும் எல்லாரும் போய் கண்ணீர் விட்டு கதர்லையா? சசிகலாட்ட காதல் விட்டு கெஞ்சலையா? அதை பார்த்தோம்ல. ஒருவேளை சசிகலாவுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு வராமல் இருந்திருந்தால், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா செத்ததுனால ஜெயலலிதாவுக்கு தண்டனை இல்லை, சசிகலா உயிரோடதுனால சசிகலாவுக்கு தண்டனை. அப்படி நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதானே எல்லா சீனும் மாறிச்சு. அதுக்கப்புறம் தானே காட்சிகள் மாறிச்சு. அதுக்கப்புறம் தானே அப்பவே செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. செங்கோட்டையனுக்கு அப்ப கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருந்ததாக சொல்லப்பட்டது. கடன் இருந்ததா இல்லையா அது நமக்கு தெரியாது, இருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகவே செங்கோட்டையனால செலவு பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செலவு செய்வாரு, அவர்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு தான் அவரை முதலமைச்சர் ஆக்கினதாக செய்தி இருக்கு. ஒண்ணு. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி நீக்கணும்னா உங்களுக்கு அடுத்து பொதுச் செயலாளரா தென் தமிழகத்திலிருந்து வேற யாராவது கொண்டுதானே உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அடுத்த பொதுச் செயலாளரா எல்லாரும் செங்கோட்டையனை தானே பிளான் பண்றாங்க. அதே கொங்கு மண்டலத்துல தான் இன்னொருத்தர் வர போறாரு. ராஜராஜ சோழ ஆண்டா என்ன, ராஜேந்திர சோழ ஆண்டா என்ன? வட தமிழகத்துல அதிமுக தலைவரே இல்லையா சார்? வட தமிழகத்தில் இருக்கிற எடுபடி தலைவர்களா இருக்காங்க, கே.பி. முனிசாமி, சி.வி. சண்முகமும். திமுகவில் இருக்கிற துரைமுருகன் தான் எடுபடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தான் எடுபடி, சிவசங்கர் தான் எடுபடி. அவங்களுக்கு அவங்க காலில் உழுது கிடக்குறாங்கன்னா அதிமுகவுல இவங்க அவங்களோட மோசமா இருக்காங்க. கே.பி. முனிசாமி, சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி காலிலே உழுது கிடக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர் தானே சார் இன்னைக்கு கட்சியை காப்பாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த அதிமுக கட்சிக்காக நீதிமன்றத்துல தொடர்ந்து போராடுறவரு சி.வி. சண்முகம் தானே சார். அந்த கட்சியை உடையாம கூட இருந்து துணையா நின்று நம்ம இவர் தானே சார். சார் கட்சியை காப்பாத்தினால எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தினாங்களா? கட்சியை காப்பாத்திருந்தா 2021 தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல. இவங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் காப்பாத்திருக்காங்க, கட்சியெல்லாம் காப்பாத்தல. கட்சியை காப்பாத்த நினைச்சா இவங்க தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தாங்கன்னா கட்சியை காப்பாத்திருக்கலாமே. சி.வி. சண்முகம் தோத்திருக்க வேண்டியது இல்லையே. சி.வி. சண்முகத்தை வண்டியில் ஓட்டு போட்டு ஜெயிச்சு, ஆஹா நம்மால் தலைமை பொறுப்பு வந்துட்டான், நம்மால் அதிமுக தலைமை பொறுப்பு வந்துட்டான்னு வண்டியர்களே ஓட்டு போட்டு சி.வி. சண்முகத்தை ஜெயிக்க வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லையே. கே.பி. முனிசாமி ஜெயிக்க வச்சிருப்பாங்களே. இத்தனை ஆண்டு இந்த ஜனநாயக தேர்தலுக்கு பிறகு, இந்த ஜனநாயகம் வந்ததுக்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் ஒருத்தர் முதலமைச்சரா வரல. இந்த முறையாவது வருவாங்கன்னு அதிமுக ஒருவேளை வன்னியர்கள் ஓட்டு போட்டாலும் போட்டிருக்கலாம்ல. இவங்க தலைமை பொறுப்புக்கு வரலையே. இவங்க எடப்பாடி பழனிசாமி தான் காப்பாத்தி இருந்தாங்க. அப்புறம் இவங்க எங்க போய் அதிமுக கட்சியை காப்பாத்தினாங்க? நன்றி சார்.
எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய அரை நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.